ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎம் சிவா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Xiaomi Redmi Sonic Airphones 2 ஓட யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் உங்களுக்கே தெரியும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உள்ள என்னெல்லாம் இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஹெட்செட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பட்ஸு ஏர்பட்ஸோட சைஸு எக்ஸு எஸ் எம் இந்த 3 சைஸ் இருந்தது. ஸோ அது யார் யாருக்கு என்ன சைஸோ அது ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு போக சில வாரண்டி கார்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது. அவ்வளவுதான். முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் கொடுக்கல, சார்ஜிங் கேபிள் கொடுக்கல, சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுக்கல. மற்ற ஹெட்செட்லலாம் கேபிள் மட்டும் கொடுப்பாங்க. பட் இதில் கேபிளே வந்து கொடுக்கல. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா கொஞ்சம் இது காஸ்ட்லி. மற்ற ஹெட்செட்டோட கம்பேர் பண்ணல இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அதை நான் கடைசியில் சொல்கிறேன் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு இவங்க சார்ஜிங் கேபிள் கொடுக்காது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இதோட பில்டு குவாலிட்டி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அது பில்ட் குவாலிட்டி அப்படின்னு ரொம்ப இதுவாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ரிவ்யூ இதோட இது பார்த்தேன். அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ரப்பரில் கொடுக்கல, பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக்கில் இருக்குது இந்த ரிங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனால் இதை குவாலிட்டி வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே தான் ரெட்மி சோனிக் பேஸ் 1 அதோட அந்த ஹெட்செட் தான் இது. கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்காக தான் நான் வந்து இப்போ இது வந்து 2 வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒயிட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலா இதே மாதிரி தான். இதுக்கு மேலே இந்த பிளாக் கலர் இருக்கிற மாதிரி இதுக்கு மேலேயும் அந்த பிளாக் கலர் இருந்துச்சு. பட் கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பிஞ்சு வந்துச்சு. அதுவும் அந்த மேலே இருக்கிற பிளாக் தான் பிஞ்சு வந்துச்சே தவிர்த்து உள்ள இருக்கிற கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜும் ஆகல, எதுவுமே ஆகல. பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருந்தது. 3 வருஷம் வரை இது ஒர்க்கிங்ல தான் இருந்தது. பட் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பேட் இருக்குல்ல, கீபேட் அதெல்லாம் பிஞ்சு வந்துருச்சு. நான் கிட்டத்தட்ட இது உள்ள வந்து பின்னை வச்சு குத்தி பட்டனை வந்து ஆன் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நீங்க பார்த்துக்கோங்க இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில இருக்கிற வெளியில சொன்னமே அந்த பிளாஸ்டிக்கோட இதெல்லாம் ரொம்ப இதுதான். பட் இந்த பிரைஸுக்கு வந்து ஒரு ஹெட்செட் வாங்கி நீங்க ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஓகே தான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா வந்துட்டு மற்ற சில இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 800 900க்குலாம் ஹெட்செட் வருது. ஸோ அதை கம்பேர் பண்ணி அதில் கூட குவாலிட்டி நல்லா இருக்கு, இதில் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறத நான் பார்த்தேன். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே உழைச்சிது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது 1 வந்து 2 நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து பில்ட் குவாலிட்டி வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பார்க்கறதுக்கு சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு சீப்பு அப்படிங்கிற ஒரு அந்த வேர்டே வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. என்னை பொறுத்தவரை ஒரு பொருளோட குவாலிட்டி கம்மியா இருந்ததுன்னா தான் அதுதான் சீப்பா இருக்குன்னு அர்த்தமே தவிர்த்து, ஒரு பொருளை பார்க்கறதுக்கோ இல்லாட அதோட ப்ரைஸோ கம்மியா இருந்தது அப்படின்னா அது சீப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. பிசிக்கலா என்னென்ன பட்டன்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் அப் பட்டன் இருக்கு, வால்யூம் டவுன் பட்டன் இருக்கு, சென்ட்ரா வந்து ஆன் பட்டன் இருக்கு. ஸோ மியூசிக் பாஸ் பண்றதுக்கு, கால் அட்டன் பண்றதுக்கு, இதை வந்து ஆன் ஆஃப் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பட்டன் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 எல்இடி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட்டு, ஒன்று வந்து சார்ஜிங் எல்இடி, இன்னொன்று வந்து நம்ம கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கான எல்இடி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப் ஹெட்செட் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் இது கொடுத்துருக்காங்க. பட் இது மேக்னெட்டிக் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மியூசிக் அதான் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுறது, அதே மாதிரி மியூசிக் பாஸ் ஆகுறது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை கிடையாது. வெறும் மேக்னெட் பிசிக்கலாக கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். கழுத்துல இருந்து கழண்டு கீழே விழாம இருக்கிறதுக்கு அவ்வளவுதான். ஸோ இது வந்து அதுமாதிரி சார்ஜிங் போர்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சி டைப் கொடுத்துட்டாங்க. முந்தின இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி இது கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு அது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது சார்ஜ் போடுறதுக்கு. இதில் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு சின்ன டிராபேக் தான் சொல்லலாம். கனெக்டிவிட்டி எந்த இஷ்யூ இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் இப்போ எல்லாமே 5.3 அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டில் இது 5.2 கொடுத்துருக்கிறது கொஞ்சம் டிராபேக் தான். பட் அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து வெர்ஷன் இல்லை. நானே இது லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ அப்போதைக்கு இது ஓகே. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா 5.3 வந்து கொடுத்துட்டாங்க. 5.3 ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் வந்துருச்சு. பட் இதில் ஸ்டில் 5.2 தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா IPX5 கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயர்லெஸ் இயர்ஃபோன் 1 வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தெரியல. பட் IPX3ன்னு நினைக்கிறேன் அப்போ கொடுக்கல அதோட ரேட்டிங்கு. அதை நான் மலையிலலாம் நினைச்சு எல்லாமே பண்ணி தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ இது வந்து IPX5 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது அப்படின்னு நான் நம்புறேன். கால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி எலக்ட்ரானிக் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடிலாம் சில ஹெட்செட்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இந்த 800 900க்குலாம் வாங்கின ஹெட்செட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் ஒரு நல்ல டிஃபரன்ஸ் நமக்கு வந்து தெரியுது. இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அந்த கால் குவாலிட்டி வந்து நல்ல டீசென்ட்டாவே இருக்குது. பாட்டு கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஆடியோ வந்து நல்லா சூப்பராவே இருக்குது. பட் 100ல வச்சு கேட்டோம், ஃபுல் வால்யூம்ல வச்சு கேட்டோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்திலேயே காது வலிக்க ஆரம்பிச்சுருது. அந்த ப்ராப்ளம் இதுல இருக்க தான் செய்யுது. ஏன்னா, இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பிரீமியமான சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற ஹெட்செட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 60, 70 அந்த மாரி வால்யூம் வச்சு மைல்டா வச்சு கேட்டோம் அப்படின்னா, வால்யூம் நல்லாவே இருக்கு. ரொம்ப கிளீன் அண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு பேசிக்கான ஹெட்செட். அதாவது ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு பேசிக்கான இது எல்லா ஃபங்ஷன்ஸும் நல்லா ஒர்க் ஆகுற மாதிரியான ஹெட்செட் அப்படின்னா அது இந்த ஹெட்செட். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி சவுண்ட் குவாலிட்டி ஒரு டீசென்ட்டா இருக்குது. ரொம்ப பிரீமியமா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 ஹவர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து கன்டினியூஸா 16 ஹவர்ஸ் வந்து மியூசிக் கேட்டதில்ல. பட் கன்டினியூஸா வந்து ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லயே வச்சிருக்கிறேன். கன்டினியூஸா ஆன்ல வச்சிருந்தா கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் அதாவது 48 ஹவர்ஸ்க்கு மேல அது வந்து ஆன்லயே இருந்துச்சு. பட் கன்டினியூஸா மியூசிக்கோ இல்ல கன்டினியூவா காலோ பேசல. அப்பப்போ கால் வரையில கால் பேசிட்டு இருந்ததுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 நாள் 3 நாள் வர சார்ஜ் வந்து நின்னுச்சு. வெறும் காலுக்கு மட்டும் யூஸ் பண்ணல. ஸோ மியூசிக் கேட்டேன் ஒரு ஃபுல்லாவே மியூசிக் கேட்கிறேன் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் பெர்சன்ட் சார்ஜ்ல இருக்கையில நான் மியூசிக் கேட்க ஆரம்பிச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் கன்டினியூஸா மியூசிக் கேட்க முடியாது. அதாவது ஒரு 1 ஹவர் கேட்பேன். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக். அதுக்கப்புறம் திரும்ப கேட்கறது. அந்த மாதிரி மியூசிக் கன்டினியூஸா ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கையில அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, எனக்கு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலேயே நின்னுச்சு. அதுக்கு மேலேயும் சார்ஜ் வந்து இருந்துச்சு. நான் ஃபுல்லா யூஸ் பண்ணி டெட் ஆகுற வரை ட்ரை பண்ணல. கிட்டத்தட்ட 100%ல இருந்து நான் அப்படி ஒரு 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணயில கூட எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 40 to 50% வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறது 16 ஹவர்ஸ் பிளேபேக் டைம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தா அது ஃபுல்லா அவங்க சொன்னத வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு தான் சொல்ல முடியும். கேமிங் விளையாடுறதுக்கு இந்த ஹெட்செட் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து செட் ஆவாது. ஏன்னா, இதுல வந்து அந்த டிலே வந்து இருக்க தான் செய்யுது. அந்த அளவுக்கு கேமிங் விளையாடுற அளவுக்குலாம் இந்த ஹெட்செட் வந்து ஒர்த் கிடையாது. ஸோ நீங்க கேமிங் விளையாடுறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஹெட்செட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பா. ஃபைனலி இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1200 வந்து இருக்குது. பட் நான் வந்து இத நெட்ல வாங்கல. நான் வந்து டைரக்ட்டா எம்ஐயோட சில ஷோரூம்ஸ் எல்லாம் போய் விசாரிச்சு பார்த்தேன். அங்க வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கோட ஆஃபர் பிரைஸா வந்து பார்த்தீங்கன்னா, 1100க்கு வந்து எனக்கு குடுத்தாங்க. வெளியில சில ஷாப்ஸ்ல விசாரிச்சு பார்க்கையில இத 1500, 1600லாம் கூட சொன்னாங்க. கண்டிப்பா அந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க. 1600க்குலாம் இந்த ஹெட்செட் வந்து ஒர்த் கிடையாது. ₹1000க்கு வந்து Xiaomi இந்த ஹெட்செட் வந்து குடுக்கலாம். 1100ங்கிறதே அவங்க ஒரு 100 வந்து அதிகமா தான் வச்சு குடுக்குறாங்க. ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேபிள் அதெல்லாம் எதுவுமே குடுக்கல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1100ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். பட் கம்பேரிட்டிவ்லி நீங்க இந்த 800, 900க்கு ஒரு நார்மலான ஹெட்செட் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட உங்க பட்ஜெட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 1100க்கு இந்த ஹெட்செட் வாங்குனா ஒர்த். பட் 1500க்கு கண்டிப்பா இது ஒர்த் இல்ல. ஸோ யாரும் ஏமாந்துராதீங்க. 1100, 1200க்கு கிடைச்சதுன்னா 1200 கூட அதிகம் தான். 1100க்கு கிடைச்சது அப்படின்னா, நீங்க இந்த ஹெட்செட்ட வந்து தாராளமா வாங்கிக்கலாம். நார்மலா பேசிக்கான ஃபங்ஷன்ஸ் கால் குவாலிட்டியா இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், அதோட லைஃபா இருக்கட்டும், இது எல்லாமே பேட்டரியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த பிரைஸுக்கு இது ஏத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி புடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.